ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி பொடி காலி ஆயிடுச்சுங்க, கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கண்டிப்பாக வேணுங்க, நல்லா வாசமாக இருக்கும். அது கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 10 வரமிளகாய் கிட்ட எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக எப்பயுமே கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துப்பேங்க. முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். அதோட கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு பொரியரிசிங்க, அதாவது அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற அரிசி வறுத்து எடுத்தோம் அப்படின்னா பொடி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் மங்கலாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா தோல் உரிக்காத பச்சை பூண்டு அது சேர்த்து அடித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சிக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டான இட்லி பொடி ரெடிங்க.